ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோடைய ஹாஃப் பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணலாமா? ஸோ இதோட ஹாஃப் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? இப்போ இது ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய பென்னு, பென்சிலு, ஸ்கெட்சு இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே போட்டோம்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஸோ ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம ஒரு பென் ஸ்டாண்டு சிம்பிளாக எந்த செலவுலாம் தயாரிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு பென் ஸ்டாண்ட் செய்யணும் அப்படின்னா சார் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சாரோடைய பழைய வீடியோ, அதை பார்த்து கூட நீங்கள் பென் ஸ்டாண்ட் செய்யலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு ஃப்ளவர் வேஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்கெட்சை வச்சு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மேலே ஒரு லைனு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு லைன். ஸோ இப்போ இதோட ஒரு சைடில் வந்து ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் இல்லாத வாட்டர் பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பெண்ட் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதோட ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுறேன்னா, 2 காது மாதிரி வரைகிறேன். அதோட ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாமா? ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே தலையாட்டு ஒரு டிசைன் மாதிரி இருக்கா? அப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் ஒரு ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ளவர் பாட்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் வேஸாக இதை வைக்கிற பாருங்க. இதை அப்படியே வச்சு நீங்கள் உங்கள் ஷோகேஸ் வச்சு பார்க்க அழகாக இருக்கும். ஃப்ளவர் வேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் ஃபுல்லாக மண் நிரப்பி அதில் வந்து நீங்கள் செடிகள் நட்டி இந்த மாதிரி அழகாக உங்கள் வீட்டில் பார்வைக்கலாம், பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, இப்போ சார் வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் காமிச்சேன். அது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் பாட் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வாட்டர் பாட்டில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதோட அந்த டாப் பார்ட்டை வந்து நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கீழே இருக்க பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இந்த இன்னர் பார்ட்டை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே கட் பண்ண பீஸ் கூட இதை வந்து உள்ளே வந்து அப்படி மாட்டிட்டு இதோட அந்த மூடி எடுத்து இதில் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டு அடியில் ஒரு ஓட்டை போட்டுக்குவாங்க, ஏன்னா நமக்கு தண்ணி கீழே விழும்ல. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மண் நிரப்பி நம்ம செடி நட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் இதில் வந்து மண் ஃபில் பண்ணிக்கிறேன், இதில் ஒரு செடி நட்டியிருக்கேன். இப்போ எந்த செலவுமே இல்லாமல் நம்ம ஒரு ஃப்ளவர் பாட் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இதை வேணா கூட என்ன பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். டெய்லி இதில் தண்ணி ஊற்றி அப்படியே நீங்கள் செடியை பராமரிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு பிக்கி பேங்க், ஒரு உண்டியில் எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம்.
நான் சொல்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த உண்டியலோட அந்த பார்ட் வேணும்ல அந்த காயின் போடுறதுக்கு, ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம இந்த வாட்டர் பாட்டில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த பிக்கி பேங்க் ஃபுல்லாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் பண்ண போகிறோம். ஸோ பிக் ஸ்டைலில் இதை மாற்றிடலாம். அதனால் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக ப்ரௌன் கலர் பெயிண்ட் வச்சு இதை கலர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்குக்கு 2 கண் 2 காது இந்த மூக்கு வச்சோம்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். வைக்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காது வச்சாச்சு, இங்கே ஒரு வால் வச்சிட்டோம், அப்புறம் 2 கண் வச்சிட்டோம், மூக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிக்கி பேங்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து காயினை ட்ராப் பண்ண போகிறோம். பண்ணலாமா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள்கிட்ட பிங்க் கலர் இருந்தால் கூட நீங்கள் பிங்க் கலரோட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். என்கிட்ட ப்ரௌன் இருந்தனால நான் அதை அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு பிக்கி பேங்க் இருக்கு.